மொத்தம் 82 ராம்சர் தலங்கள் இருந்த சூழல்ல கூடுதலாக 3 தலங்கள் சேர்க்கப்பட்டு தற்போது அதோடைய எண்ணிக்கை 85 உயர்த்தப்பட்டிருக்கு. ராம்சர் தலங்கள் அப்படின்னா சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநிலங்கள், அதுதான் ராம்சர் தலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, தலங்கள், அந்த ஈரநிலம், அதுக்கெல்லாம் நமக்கு அர்த்தம் தெரியும். ராம்சர்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுக்கான பதிலை நான் சொல்றேன். 1971 வருஷம் ஈரான்ல ராம்சர் அப்படிங்கிற டவுன்ல யுனெஸ்கோவால ஒரு மீட்டிங் நடத்தப்படுது. அந்த மீட்டிங்ல சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநிலங்கள், சதுப்பு நிலங்கள், இது எல்லாத்தையும் பாதுகாத்து அதை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தக்கூடிய வகையில, குறிப்பா யூனிக்கா ரேரா இருக்கக்கூடிய ஈரநில வகைகள், உயிரியல் பன்முகத்தன்மை அல்லது நீர் பறவைகளுடைய வாழ்விடம், இது எல்லாத்தையும் அழியாம ஆக்கப்பூர்வமா பாதுகாக்கிறதோட மட்டும் இல்லாம அதை பயன்படுத்தக்கூடிய வகையில ஒரு கருத்தானது முன்மொழியப்பட்டுச்சு இந்த ராம்சர் டவுன்ல நடந்த அந்த மாநாட்டில். இந்த அமைப்புனால கண்டறியப்படக்கூடிய அந்த ஈரநில வகைகள் எல்லாத்தையுமே ராம்சர் தலங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. புதுசா 3 தலங்களை உருவாக்கியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திருப்பூர் மற்றும் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயமும், மத்திய பிரதேசத்துல தவா நீர்த்தேக்கம், அதையும் இந்த ராம்சர் தலங்கள்ல சேர்த்திருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டுமே ஏற்கனவே 16 தலங்கள் இருந்துச்சு ராம்சர் தலங்கள். இப்போ கூடுதலாக 2 சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால 18 தலங்களா அதனுடைய எண்ணிக்கையானது உயர்ந்திருக்கு. அந்த 18 தலங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை சதுப்பு நிலக்காடு. அதுக்கு அடுத்தபடியா செங்கல்பட்டுலயே 2 விதமான பறவைகள் சரணாலயம் இருக்கு. ஒன்று கரிக்கிளி பறவைகள் சரணாலயம், இன்னொன்று வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். அடுத்ததா பார்த்தோம்னா கடலூர்ல இருக்கக்கூடிய பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு, அதுவும் ராம்சர் தலங்கள்ல தான் வருது. அடுத்தது உதய மார்த்தாண்டபுரத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர்ல இருக்கு. அதே திருவாரூர்ல வடுவூர் பறவைகள் சரணாலயமும் இருக்கு. இதுவும் அந்த லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர்ல இருக்கக்கூடிய கோடியக்கரை வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம். ராமநாதபுரத்திலிருந்து 3 தலங்கள் இருக்கு. என்னன்னா சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் 1, காஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம், அடுத்ததா மன்னார் வளைகுடா கடல் உயிர்கோள காப்பகம். இந்த 3மே ராமநாதபுரத்திலிருந்து சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ராம்சர் தலங்கள். அடுத்ததாக வெள்ளோடு பறவைகள் சரணாலயம், இது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கு. அடுத்ததா லாங்வுட் ஷோலா காப்புக்காடு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கு. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் இருக்கு. இதுவும் ராம்சர் தலமா அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக கன்னியாகுமரி மாவட்டத்துல சுசீந்திரம் தேரூர் சதுப்பு நில வளாகமும் வேம்பனூர் சதுப்பு நில வளாகமும் ராம்சர் தலங்களா அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் இது அரியலூர்ல இருக்கு. ஸோ ஏற்கனவே 16 ராம்சர் தலங்கள் தமிழ்நாட்டில இருந்து கண்டறியப்பட்டிருக்கு. இப்போ புதுசா 2 ராம்சர் தலங்கள் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பூர்ல இருக்கக்கூடிய நஞ்சராயன் பறவைகள் சரணாலயமும் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய கழுவேலி பறவைகள் காப்பகமும் தான் புதுசா ஆட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால தமிழ்நாட்டில் மட்டுமே மொத்தமா 18 ராம்சர் தலங்கள் இருக்கு. இது இந்தியாலேயே முதல் மாநிலமா தமிழ்நாட்டில் தான் இவ்வளவு ராம்சர் தலங்கள் கண்டறியப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா 10 ராம்சர் தலங்களோட உத்தரப்பிரதேச மாநிலம் 2வது இடத்துல இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.